பத்திரிக்கையாளர்களுக்கு அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டியிருக்காங்க. நீங்கள் அதில் சந்தித்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் எப்படி இருந்தது? ஒரு தொங்கு மீசை மாதிரி வச்சுட்டு ஒரு கமல் வந்து இருக்கிறதுக்கு இருக்குது. அது என்ன கதை அப்படி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உள்ளார நடந்தது. இது இந்தியா முழுக்க பரவுகிற மாதிரியானதுங்கிறது அந்த டீசரில் தெரியுது. ட்ரெய்லர் பார்த்த அளவில் வெறும் ஆண்முகங்களாக தான் இருக்குது. சேனாபதியுடைய கதாபாத்திரமும் அந்த தோற்றமும் தான். மற்ற எல்லாமே அதை ஒட்டி இருக்கலாம், ஆனால் டோட்டலி இது டிஃப்ரெண்ட். பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்குது டீசர். ஒன்று கவர்ந்த அளவுக்கு இந்த இசை பல பேரை கவரல, அதில் நாமளும் ஒரு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று மாலை இல்லாட்டி இன்று இரவு 7 மணிக்கு இந்தியன் 2ஓட ட்ரெய்லரை வெளியிடுறாங்க. அதை முறைப்படி அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதற்கு முன்பு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர்களுக்கு அந்த ட்ரெய்லரை போட்டு காட்டியிருக்காங்க. நீங்கள் அதில் சந்தித்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் எப்படி இருந்தது? அதாவது சங்கர் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதை மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாரு சங்கர். இல்லைன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் நிற்கிற மாதிரியான காட்சிகள், அது மாதிரி சண்டை காட்சிகள் ஒவ்வொன்றுமே அது இன்னும் நம்ம சொல்கிறத விட இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வியப்பு இருக்குது உங்கள்கிட்ட. அதுதான் அது ஒன்று போதும்னு நினைக்கிறேன். அது எந்த மாதிரி இருந்திருக்குன்னு. அது இது வந்து 7 மணிக்கு வெளியிடுறாங்க. அதை நம்ம செல்ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஒரு பெரிய திரையில் பார்த்த அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு அந்த இதில். இந்த படம் இதில் வந்ததுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, இதில் சேனாபதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கமல் நடிக்கிறார், இந்தியன் தாத்தா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது இல்லாத ஒரு கதாபாத்திரமா இல்லை அந்த சேனாபதியோடைய அன்யூனிஃபார்ம் வெர்ஷனா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரியான தோற்றத்துலேயும் ஒரு இதில் வர்றாரு. 2 கமல் வர்றாரு. அப்போ ஒரு மீசை இல்லாமல் இருக்கிற கமல் அப்படிங்கிறது போக இன்னொரு ஒரு தொங்கு மீசை மாதிரி வச்சுட்டு ஒரு கமல் வந்து இருக்கிறதுக்கு இருக்குது. அது என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கு நடந்த ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சங்கர்கிட்ட நானும் கேட்டேன். அதாவது இந்த இந்தியன் 2 கதை இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதிட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனலில் பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறது உண்டா? பார்த்தா சிரிச்சுக்கிங்களா? என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு. அவர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அடுத்த செகண்ட் சொல்கிறார், இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சரி பரவாயில்ல, சங்கர் வந்து ஒரு பயனுள்ள வகையில் நேரத்தை செலவு பண்ணி. இன்னொன்று அவர் சொல்கிறாரு அதில் பதிலில் என்னென்னா, அவங்கவுங்க கற்பனைக்கு ஒன்று நினச்சிக்கிட்டோம், படத்தை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு கிரியேட்டருக்கான பதில் அது. அதாவது நம்ம நினச்சது தான் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது இல்லை அப்படின்னா சரி வேறு விதமாக பண்ணியிருக்காங்க நினச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கற்பனை வளர்த்து அவர் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு. என் கதை இல்லாததை சொல்லிட்டாங்களா, போனாங்களா, வந்தாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக கிடைக்கிற ஒரு கதை என்ன நீ கெஸ் பண்ண முடியுதா? இதுதான் கதை. இந்தியன் பாணியான கதை தான், ஆனால் அதை விட அது வேறு விதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் என்னென்னா, குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட ஒரு ஆடி கார் ஒன்று வருது. ஸோ அதை வந்து கதை வந்து இந்தியா முழுக்க பரவுது. ஏன்னா இந்தியன் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உள்ளார நடந்தது. இது இந்தியா முழுக்க பரவுகிற மாதிரியானதுங்கிறது அந்த டீசரில் தெரியுது. இதையே சங்கர்னு சொன்னார் அதுக்கப்புறம் நடந்த செய்தியாளர் சந்திப்பில். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அவர் சொன்னார். எப்படின்னா, கமல் பற்றி சொன்னப்போ காலைக்கு முன்னாடி வந்து இந்தியன் ஃபஸ்ட்டுக்கு போட்டாங்களே மேக்கப்பு, அதை விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கான அட்வான்ஸாக வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு பண்ணது. இதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி கமல் வந்துடுவார். ஏன்னா 3 மணி நேரம் ஆகும். ஆமாம். ஸோ இந்த இது போடுறதுக்கு, மேக்கப் போடுறதுக்கு இந்த ப்ராஸ்தட்டிக்னு ஒன்று சொல்லுவாங்க. ப்ராஸ்தட்டிக்னு அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு விஷயம், அந்த அதை தடவணும். அது அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் அவர் போவார். ஏன்னா இதெல்லாம் கலைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா. அவ்வளவு பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் அவர் அதில் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாருன்னு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, பின்னாடி பேசின இவரும் அதான் சொன்னார் சங்கர். இது வந்து முதல் இந்தியன் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரி இது இந்தியா முழுக்க பயணிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொன்ன அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்த மேக்கப்னு சொன்னோன்னே சங்கர் கமல் சொன்ன ஒரு பதில் அந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, இந்தியன் 3, 4, 5ன்னு வருமானு கேட்குறாரு ஒரு செய்தியாளர். என் நெஞ்சம் பதறுது, பதட்டமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறது அவ்வளோ. ஆனால் அதே நேரத்தில் இந்தியன் 3 கன்ஃபார்முங்கிறத இதுலேயும் உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ இதோடைய இந்த படத்துடைய
ஒளிப்பதிவாளர் பேசுகிறப்ப அவர் சொன்னார், மறுபடி சங்கரும் கமலும் இணைந்தால் கூட இப்படி ஒரு பிரம்மாண்டமானதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். அப்புறம் கமல் பேசுகிறப்ப அதுக்கு ஒரு பதில் சொன்னார். என்ன அப்படின்னா, எந்த ஒரு மேடையிலுமே வந்து எதிர் கருத்துக்கள் இருந்தால் அது ஒரு சுவாரஸ்யம் தான் வழக்கமாக நடக்கும். அந்த மாதிரி ஒளிப்பதிவாளருடைய கருத்துக்கு எதிராக நான் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இந்தியன் 2 எந்த அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமாக இருக்கோ அதை விட பிரம்மாண்டமாக 3 உருவாகுது, அதில் அவருடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த இந்தியன் 3ங்கிறது உறுதி. இன்னொரு விஷயம் வந்து இவங்களுடைய நம்ம சினிமாவாக பார்த்தா கூட இவங்களோட உழைப்பு இருக்குல்ல, அது வந்து பெரிய கடும் உழைப்பு தான். நம்மளுக்கு புகழ் பணம் எல்லாமே கிடைச்சா கூட ஒரு நடிகன் வந்து ஒரு 3 மணி நேரம் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் 3 மணி நேரம் அதை இது பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல ஒரு நாளைக்கு. அதாவது நினச்சி பார்த்தீங்கன்னா சிரமமான ஒரு வேலை. கடுமையானங்கிறத விட அர்ப்பணிப்பானதுன்னு சொல்லலாம், அதை விட ஒரு வார்த்தையாக இருக்கும். ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா இப்படி உட்கார முடியாது. ஏன்னா இது எளிதாகவே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு ஃபீல்டு தான், எல்லா துறையிலையும் உண்டு. சினிமாலேயும் தான். இது ஒரு மேம்போக்காக வந்துட்டு போனால் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாதா? அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பு, அந்த அர்ப்பணிப்பு உணர்வு, நடிப்பு மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு டோட்டலி. அதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இந்தியன் 1 விட இது பெரிய லெவலில் வரும்னு நினைக்கிறேன். அந்த இது பார்த்தணும் ஒரு பிரம்மாண்டம் மட்டும் இல்லை கமல் வந்து அந்த டீசர் முடிகிறப்ப, அந்த ட்ரெய்லர் முடிகிறப்ப ஒரு வித்தியாசமாக கிடைக்கிறார், ஒரு காமெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதனால அந்த கொஞ்சம் காமெடியாகவும் வரும் அப்படிங்கிறதுல. இப்போ இந்தியன் 2ல பார்க்காத சில புதுமுகங்கள் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம்ல. ஆமாம், அதில் யார் இருக்காங்க? இதில் ரிஷின்னு ஒருத்தர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே சித்தார்த்து, இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. இதில் அந்த ட்ரெய்லர் பார்த்த அளவில் வெறும் ஆண்முகங்களாக தான் இருக்குது. இதில் பெண் கதாபாத்திரங்களுக்கான காட்சிகளை வந்து ஏன்னு தெரியல அதில் வைக்கலை ஒன்று. அதே மாதிரி ஸ்டேஜில் இருந்தது முழுக்க ஆண் கலைஞர்கள் தான். அதாவது சங்கர் இயக்குனர், அப்புறம் ஒளிப்பதிவாளர், அனிருத் இசையமைப்பாளர், அப்புறம் மற்ற நடிகர்கள், இந்த மாதிரி தான் இருக்கே தவிர சித்தார்த்து உள்ளிட்டவர்கள் தெரியல என்னான்னு. ஒருவேளை அதுக்கான விஷயம் ஏதாச்சும் ஒரு இருக்குதா, ரகசியமாக இருக்குதா, இல்லை பிரம்மாண்டமாக அறிமுகப்படுத்த போகிறாங்களா பெண் கதாபாத்திரங்களை அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி கூட இதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்தியன் 1 வந்து ரஹ்மான் மியூசிக்கு, இது வந்து அனிருத்து. இந்த மியூசிக்கோட வேரியேஷன் உங்களால் உணர முடியுதா? நம்ம ஒரு எடுத்தோடனே சொன்னோன்னா, நம்மளை இந்தியன் 1 கவர்ந்த அளவுக்கு இந்த இசை பல பேரை கவரல. அதில் நம்மளும் ஒரு அந்த மாதிரியான எண்ணம் தான் நமக்கும் வருது. ஒருவேளை வந்து கேட்க அது வந்து பிரபலம் ஆகுமோ அப்படிங்கிறது தெரியல, அந்த ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்துக்கு இது வந்து இசைங்கிறது ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பிரம்மாண்டம், அதோட கண்டென்ட்டு, அதோட பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டம், சங்கருடைய ஸ்க்ரீன் பிளே, கமல் நடிப்பு, இதெல்லாம் பார்க்குறப்ப இதில் ஒரு இன்னொரு நான் சில டைலாக்லாம் பேசப்படும். இப்போ சித்தார்த்து வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு, என்னென்னா சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ அது சரியாக்குறதுக்கு நீங்கள் வந்து நின்றுருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இது என்னன்னா, அதுக்கப்புறம் கமல் பேசுகிறப்ப சொன்னார், ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப, இந்த மாதிரி ஊழல் அரசியல்வாதிகள் தான் எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை தொடர்ந்து ஒரு கேள்வி வந்தோன்னா அவர் சொல்கிறாரு, ஏன் நம்மளும் தான், அதாவது இந்த ஊழலுக்கு காரணம் மக்களும் ஒரு காரணங்கிறது அந்த வந்து சொல்கிற மாதிரி இருக்குது சித்தார்த்துடைய. அந்த ஒரு செய்தியாளர் கேட்கும்போது இன்னும் ஊழல் இருக்கே, ஏன் ஊழல் அப்படின்னு சொல்லும்போது யார் காரணம் அப்படிங்கும்போது மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறாரு அப்படின்னு. அதே கருத்தை தான் சித்தார்த்துடைய கதாபாத்திரம் பிரதிபலிக்குது. நீதியாரு நேர்மையாருன்னு அவங்க அப்பாங்கிற கதாபாத்திரத்தை கேட்குறாரு அவர், ஏன்னா நீதியாரு நேர்மையாருன்னு தானே வளர்த்தீங்க, இப்போ அதை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமேல அப்படி இருக்க வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா என்ன நியாயம்? எங்கே பார்த்தாலும் வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னால் அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேற யார் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுனாங்க? இசை சம்மந்தமாக வந்து நம்மளுடைய ஒரு பார்வை ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் அதோடைய படத்தோடைய பார்க்குறப்ப அந்த இசை நமக்கு பிடித்து போகக்கூடிய ஒரு இது இருக்கலாம். சங்கர் வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொன்னார், அனிருத் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மியூசிக் போடுறாரு, போட்டோன்னே இது எத்தனை பெர்சன்டேஜ்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு அனிருத் கேட்டார்னா 80% இருக்குது போதும் அப்படின்னா, அப்போலாம் இல்லை, உங்களுக்கு 100% வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் அடுத்தது போகிற சொல்லி வரிசையாக போட்டுகிட்டே இருப்பாரான் டியூன். அதை அவர் சொன்னார். அந்த விஷயத்தை வந்து கமல் குறிப்பிட்டு பாராட்டினார். இப்போ பல பேர் அப்படி தான் 80% திருப்தின்றுவாங்க. இப்போ நான் அதை கற்றுக்கணும் போல இருக்குது இவர்கிட்ட, கற்றுக்கிறதுல என்ன இருக்குது, வயது வித்தியாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டுன்னு. ஆனால் அந்த அனிருத்துடைய ஒரு இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயம் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்க ஏன்னா ஒரு கமல் ஒரு தேர்ந்த கலைஞர், அது மாதிரி சங்கரும் சாதாரணமான ஆள் இல்லை, ஒரு சிறந்த இயக்குனர். அப்படிங்கிறப்ப அந்த படத்துக்கான இசையை அவங்க வாங்கியிருப்பாங்க. அது படத்தோடு பார்க்குறப்ப அதுக்கப்புறம் அது
சங்கர் படம்னாவே ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை பார்வையாளர் கடத்துறது வந்து ஒளிப்பதிவு, ரவிவர்மனோட ஒளிப்பதிவு. இப்போ இந்த படத்தில் இந்தியன் 2ல் அது எப்படி இருந்தது? அருமையான ஒளிப்பதிவு. ஒரு பெரிய திரளில் வந்து ஒரு 1000-2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு அறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அடுத்தடுத்த சீன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றத்தையுமே அவ்வளோ ஒரு இதுவும் ஒரு பிரம்மாண்டம், ஒளிப்பதிவுக்கான ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறத தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரசிக்கத்தக்க அளவு, ரசிப்புங்கிறத தாண்டி பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்குது டீசர். இதுக்கு முன்னாடி வந்தது ஒரு டீசர், ஒரு கிளிம்ஸ் மாதிரி போட்டாங்க, அது மக்களை கவரலை. இந்தியன் 2. ஆமாம், இப்போ இந்த இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கவரும். இன்னும் வரப்போகுது, 7 மணிக்கு வரப்போகுது. நிச்சயமாக இது கவரும். அது இதுக்கு முன்னாடி அதே மாதிரி அதோடைய பாடலும் மாதிரியான எந்த ஒரு அப்டேட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இந்தியன் டீம் மேலே வந்து ரசிகர்கள் வந்து ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க, அப்டேட்டு சரியா இல்லை வந்த விஷயமும் சரியில்லை, இந்த மாதிரி. அது அனைத்து பாடல் வந்து பெருசாக ஈடுபடலை, இப்படியெல்லாம் இருந்த குறைகள் இருந்தது இல்லையா. அந்த ரசிகர்களுடைய குறை எல்லாத்தையுமே இந்த டீசர் வந்து போக்கும். அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை வந்து பெரிய அளவில் அது வந்து கிளப்பி விடுன்னு சொல்லி நிச்சயமாக நம்பலாம். அந்த தேட்டரில் பார்க்கணும். ஆனால் அந்த பிரம்மாண்டமான ஒளிப்பதிவு, அந்த இசைக்கான விஷயங்கள் அப்படின்னா அது க்ளோஸ்அப்பில் பார்க்குற அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பான, ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கும் இந்த டீசர். நிச்சயமாக உருவாக்கும். இது வரைக்குமானதை தான் சொன்னேன். இது வரைக்கும் அந்த ஒரு பழைய கதை சொல்லுவாங்கள்ல, முயல் ஆமை கதை அப்படின்னு, அந்த ஆமை மாதிரி மெதுவாக தான் போயிட்டு இருந்துருந்துச்சு. இதோடைய ப்ரொமோஷன்லாம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இதோடைய இது விக்ரமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் இருந்துச்சு ப்ரொமோஷன். இதுக்கு முன்னாடி கமலுடைய நடிப்பு வந்த படம். இதில் வந்து ரொம்ப ஆமை மாதிரி, ஆனால் எல்லைக்கோட்டை தொடக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆமையை, ஏன்னா சங்கர் படம் இல்லை, ஆமையை பறக்குது கிராஃபிக்ஸில், அப்படி சொல்லலாம். இப்போ இந்த கிளிம்ஸை பார்த்துட்டு என்ன ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா, இந்தியன் 1 வந்து அந்த பழமையோடு இருக்குது, இந்தியன் 1 அந்த தொடர்ச்சி இதில் இருக்குது, இந்த பழைய காட்சிகள் அது மாதிரி. இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் புதுமையாக அதை பேசுறீங்க. இல்லை, நிச்சயமாக பரவசமான ஒரு அனுபவமாக இருக்குது. பழைய விஷயத்தோடையே இருக்குதுன்னா இவர் இந்த சேனாபதியோடைய கதாபாத்திரமும் அந்த தோற்றமும் தான். மற்ற எல்லாமே அதை ஒட்டி இருக்கலாம், ஆனால் டோட்டலி இது டிஃப்ரெண்ட். 2வது பாகம்னா 2வது பாகம் தான். அது வந்து அந்த சேம் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக அதே மாதிரி இவங்க ஒரு பெரிய திரைக்கதை ஆசிரியர் சங்கர், அதனால் முதல் பாகம் பார்க்காதவங்க கூட இதை பார்த்து அதை கன்வியாகிற அளவுக்கான ஒரு விஷயம் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றிகரமான திரைப்படம் தான். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.